வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ரொம்ப நாள் கழித்து இயக்குனர் ராம் அவர்களோட இயக்கத்தில் மிர்ச்சி சிவா, அஞ்சலி, மிதுன்ராஜ், அஸ்வன், அதாவது அவர் பேர் என்னது, அதர்வஸ்ங்களா, அதர்வஸ் கில், அம்மா பேர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிரேஸ் ஆண்டனி மற்றும் பலர் நடித்து விஜய் யேசுதாஸ் மற்றும் பலர் நடித்து இப்போ தியேட்டரில் வெளிவந்த பறந்து போ அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இசையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கா. அப்படி பாடல்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா தயாநிதி அழகிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா இசை கொடுத்துருக்கா. அப்படி மியூசிக் அமைச்சிருக்கா. அப்படி படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ராம் படத்தில் ஒரு டைலாக் வரும், தங்க மீன்கள் நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். மகள்களை பெற்ற தந்தைகளுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் கலந்தது இல்லை என்று அப்படின்னு. அந்த டைலாக்கை அப்படியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா பசங்களுக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேலை பள்ளினால் காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு வரோம், மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இப்படியே இருக்கும். இப்படியே இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கடத்துகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்துக்கிட்டோன்னா டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அவங்க வந்து பார்த்துக்கிட்டா என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போனால் மட்டும் பார்த்தாது, அவங்க கூட நம்ம வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்க கூட நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா மிங்கிள் ஆகணும். குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா எந்த மாதிரி யோசிக்கிறாங்க, குழந்தைங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்லேருந்து பார்க்காம குழந்தைங்களோட மைண்ட் செட்டுக்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் நம்ம சொல்ல வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இன்பம் துன்பம், நம்மளோட கவலை, நம்மளோட ஒர்க் ப்ரெஷரு, இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் அதை மறந்துட்டு பறந்து போகணும். பறந்துனா சாதாரணமாக இல்லை, நம்ம குழந்தைங்களாக நம்மளும் மாறி அவங்கள மாதிரி நம்மளும் பறந்து போனால் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஸ்ட்ரெஸ்லாம் குறைச்சி ஒரு குழந்தைங்க மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத இயக்குனர் ராம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அழுத்தமாக சொல்லியிருக்கா. அப்படி உங்களுக்கே தெரியும் மிர்ச்சி சிவானா யார், மிர்ச்சி சிவா வந்து பார்த்தா எந்த மாதிரி ஒரு நடிகர், மிர்ச்சி சிவா எப்படிலாம் நடிப்பா அப்படிங்கிறத அவரோட முந்தைய படங்கள் உங்களுக்கே தெரியும். சென்னை 28, பாகம் 1, பாகம் 2 இருக்குது. வணக்கம் சென்னை படமெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, வணக்கம் சென்னை, தமிழ் படம் 1, 2 இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும். அவர் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுவார், டைமிங் காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட டைமிங் காமெடியில் பின்னுறவரை இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இறுக்கமான ரோல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் காமெடியில் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு யதார்த்தமான அப்பாவாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டினது வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வர அவரோட பையன், அந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்கா. அப்படிங்க அந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக வந்து பார்த்து நடிச்சிருக்கா. அப்படி அவரோட பையன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கேட்கக்கூடிய கேள்வி, பண்ணக்கூடிய சுட்டித்தனம், அவர் கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணும்போது பார்த்துக்கிட்டோன்னா அவங்க டீ குடிக்க போவாங்க. அப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும்போது அம்மாவனை வந்து பார்த்தீங்கன்னா டீ தானே குடிக்க சொல்லியிருக்காங்க, நீ அப்போ வந்து பார்த்து பாதாம் குடிக்க, நீ எப்போ டீ குடிக்கும் போது எனக்கு டீ தான் வேணும்னு சொல்லி அதை இருக்கும்போது அந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். பாலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டு நம்ம விருப்பப்பட்ட கூட சாப்பிட முடியலையே, நமக்கு தேவையானதை வந்து பார்த்தா இன்னொருத்தவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு அந்த குழந்தை மனசு வந்து பார்த்தா ஏங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக காட்டியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குங்கிறத குழந்தைங்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குமே தவிர நம்மளால் திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா இது வந்து, இதை சாப்பிட்டா இது வந்துன்னு நமக்கு எது தோதாக இருக்குதோ அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் குழந்தைங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துக்கணும் ஒரு ஆசை இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு விருப்பப்பட்டது இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டதை சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதை வந்து பார்த்தா குழந்தைங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம மிர்ச்சி சிவாவோட ஒய்ஃபை ஒருத்தவங்க வராங்க, கிரேஸ் ஆண்டனி. நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அப்போ நடிச்சிருக்காங்க. அவன் நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும்
யதார்த்தமான ஒரு குடும்ப பாங்கான பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட கேரக்டர் பார்த்தா ஒரு யதார்த்தமான அம்மா எப்படி இருப்பாங்க, ஒரு குடும்ப பாங்கான அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த படம் தெரியப்படுத்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான உதாரணம். நம்ம அஞ்சலி இருக்காங்க பார்த்தீங்களா, அஞ்சலி வந்து பார்த்துக்கிட்டா கட்டுரை தமிழ் படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராம் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய படம் வச்சிருந்தாலும் ஒரு கேட்டுக்கிறதுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய கேரக்டர் தான். ஆனால் அவர் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சிவாவுக்கு வந்து பார்த்தா பேர் கிடையாது. என்னது சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பேர் இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. ஆனால் அஞ்சலி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டா பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை கதை எங்கேயோ மாறுமோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணாலும் அப்படிலாம் மாறவே இல்லை. இவங்களோட கதை வந்து பார்த்துக்கிட்டா குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத துளி விதத்தில் எங்கேயுமே மாறாமல் அந்த கதையான நேர்கோட்டிலே போனால் தான் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு அப்படிங்க அவரோட அப்பாவை வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் நடிச்சிருப்பா அப்படி. அவரெல்லாம் பார்த்துக்கிட்டா இப்போ தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டா எனக்கு எதுவுமே சொல்லலை, நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது நம்ம சொல்ல பிடிச்சிவா நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கிட்டா அவருக்கே உண்டான ஒரு பஞ்ச் கவுண்டருங்கிறத கொஞ்சம் காட்டியிருப்பா அப்படி. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய காலகட்டத்தில் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா 2-3 படம் தான் இருக்குது. ஏன் பல படங்களும் பார்த்தா பாடல்களே இல்லாமல் வந்துருக்குது. ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாடல்கள் வச்சுருக்காங்க. அதை நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. என்னடா அது இத்தனை பாட்டு இருக்குது, இத்தனை பாடல்கள் இருந்தால் எப்படா பார்க்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது எங்கேயுமே ஒன்றும் செலுத்தல. ஏன்னா நம்ம கதை வந்து பார்த்துக்கிட்டா அது கூடயே போகிறதுனால நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா அதை பிணைஞ்சிட்டோம். அந்த கதை கூட பிணைஞ்சதுனால நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா வெளிவர மனசில் எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டா நிறைய வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த வேடிக்கை பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, அவங்க வேடிக்கை பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க, எதாவது ரசிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்துமே காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை ஒளிப்பதிவு நான் சொல்லியே ஆகணும். ஏகாம்பரம் சூப்பராக ஒளிப்பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஒளிப்பதிவு பார்க்கும்போது படம் வந்து பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ஏதோ கேரளா பானலில் கேரளா டைப்பில் மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா கேரளா டைப்லேயே இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா அதை ஒன்று இடத்துல தமிழ்நாடு நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி இங்கே சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம் பக்கம் எடுத்த மாதிரி ஒரு சில காட்சிகள் காட்டியிருக்காங்க. பட் என்னதான் நமக்கு இருந்தாலும் படத்தை ஒளிப்பதிவுங்கிறது வந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நடிகர் பாலா சக்திவேல் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதம் பண்ணியிருக்கா அப்படி. படமே வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தா ட்ராவல் மூவி தான். படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பாவும் பையனும் வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன நடக்குது, பையனை வந்து பார்த்தீங்கன்னா கப்பா புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தா யதார்த்தமாக காட்டியிருக்கா அப்படி. நம்ம ராம் இருக்கார் பார்த்தீங்களா, ராமோட ஒரு ப்ளஸ் பாயிண்டே வந்து பார்த்துக்கிட்டோன்னா தான் நினச்ச நடிகர்கிட்ட வாங்கிடும் அப்படி. அதான் வந்து பார்த்தா அவரோட இயக்கத்தை வந்து பார்த்தா இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு ஒன்று தான், கவலைகள் இருக்குது, வேலைக்கு ப்ரெஷர் இருக்குது, எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, சொந்த வீடு வாங்கணும். நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் பசங்களுக்கான பார்த்துக்கிட்டோம் மால் கூட்டி போகிறோமா, மால் கூட்டி போது பார்த்துக்கிட்டோன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களா, இல்லை நம்ம படத்து கூட்டியும் சந்தோஷப்படுவாங்களா, இல்லை அவங்க கூட வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வந்து குழந்தை சந்தோஷம் நினைக்கிறோம். ஆனால் குழந்தைங்க அதை எந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் போய் நம்ம போய் குழந்தைங்க மாதிரி யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பண்ணியிருக்கா அப்படி. எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு தேவையானது குழந்தைங்களுக்கு பிடிச்சத நம்ம பண்ணோம்னா நம்மளோட கவலைகளை மறக்கணும். அந்த கவலைகளை மறக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோன்னா மறந்து பறந்து போகணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கான்செப்ட்டு. இந்த படம் இப்போ தியேட்டர் ஆகி சூப்பராக போயிட்டுருக்குது. யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு படத்தோட ஒன்றிணைஞ்சு மென்மையாக போகிறதுனால நமக்கு வந்து பார்த்தோன்னா அது எங்கேயுமே போர் அடிக்கல. இந்த படத்துக்கு தேவையான பின்னணி இசையை கொடுத்தது யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்ன தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் காரணம் இவன் பின்னணி இசையில் என்றைக்குமே பிஜிஎம் கிங் தான் அப்படிங்கிறத யுவன் சங்கர் ராஜா மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கா அப்படி. இந்த படத்தை மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். அனைவரும் மகன்களை பெற்ற பெற்றோர்கள் மட்டும் இல்லை, பெற்றோராக இருக்க அனைவருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே பார்க்க வேண்டியது எப்படி இந்த படம். மறக்காமல் தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட பாயிண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நானும் பார்த்த படங்கள் டாப்பிக்லையோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளையோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது. நிறைய பேர் பார்த்துக்கிட்டா நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டா வீடியோ பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் முழு வீடியோ வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் முழுசாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். இல்லை என்னென்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அதை வந்து பார்த்தா அதை மாற்றிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.